அம்மையாருக்கு பரந்த நோக்கமும் கிடையாது, சிறுபான்மை மக்களிடத்தில் அக்கறையும் கிடையாது, சமய சார்பற்ற கொள்கையில மனப்பூர்வமான ஈடுபாடும் கிடையாது. எனவே தமிழ்நாட்டில் நாம் செய்த சில தவறுகள் காரணமாக எப்படியும் இந்த நாட்டு அரசியலில் ஜெயலலிதா எம்ஜிஆர் சொல்லி அவர் கட்சியில் புகுந்து மெல்ல மேலே வந்து 3 முறை முதலமைச்சராக வந்து விட்டார். இது நமக்கு உள்ள வெட்டுக்கள். நாம் ஒரு இனம் என்று சொல்லிக் கொள்கிற தகுதியே நமக்கு இல்லை. வடக்கே இருக்கிற சின்ன சின்ன மாநிலத்தில் அங்கே இருக்கிற ஒவ்வொரு மறைவாழ் மக்களுடைய தலைவர்கள் இது எங்களுடைய பூமி இருக்கிறார்கள். அங்கே அவர்களால் வெற்றி பெற முடியும். இன்னும் சொல்லப்போல அவர் மீது வழக்கு இருந்தால் கூட அந்த தலைவரை தான் அவர் ஏற்பார். இங்கே நம்முடைய நாட்டில் தமிழனுக்கு ஒரு தலைவர் உண்டு என்றால் இன்றைக்கு கலைஞர் கருணாநிதி தான். கலைஞர் அண்ணாவை முழுவதும் புரிந்து கொண்டவர் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர். கலைஞரை போல் எழுதக்கூடிய ஆற்றல் இருந்தவர்கள் நான் என்னுடைய வெற்றியை வேறு கரைத்துறையினுடைய பீஷ்மாச்சாரியார் என்று அவ்வளவு நீண்ட கால பெருமை பெற்றவர். எம்ஜிஆரை ஹீரோ ஆக்கியவர், சிவாஜி கணேசனை ஹீரோ ஆக்கியவர். அவர் எடுத்த படங்கள், அவர் நடித்த, அவர் எழுதி கொடுத்த படங்கள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றது. அண்ணா அவர்கள் சொன்னார்கள், என் தம்பி கருணாநிதி சாமானியமானவல்ல, மிகப்பெரிய திறமைசாலி. அந்த திறமை அவர் எப்படி என்றால் காளையோ வேறு தெய்வமோ அவன் நாக்கில் எழுதியதால் வந்ததல்ல. அவன் இரவு நேரம் கண் எரிய படித்து படித்து இந்த ஆற்றலை பெற்றான் என்று கலைஞரை பாடுகிறார். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் வேறு எந்த இடத்துக்காவது உண்டா என்றால் ஆந்திராவில் உண்டா, கர்நாடகத்திலே உண்டா, மராட்டியத்திலே உண்டா, ஆனால் தமிழ்நாட்டிலே தான். ஆனால் அப்படிப்பட்ட தலைவரை வெற்றி பெற செய்ய நாம் தவறியிருக்கிறோம்.